வணக்கம். விருச்சக ராசி சனி வக்ர பலன்கள் 2024. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நற்பலன்களும் சுப பலன்களும் கிடைத்து சந்தோஷம் அடையக்கூடிய ராசியாகவே இருக்கும் விருச்சக ராசி. சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற 150 நாட்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரையில் இல்லாத வளர்ச்சியும் தனலாபமும் குடும்பத்தில் சந்தோஷமும் சுப நிகழ்ச்சிகளும் செய்து சந்தோஷம் அடையலாம். சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற நாட்களாக 19/6/2024 தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12 சனி பகவான் வக்ரம் அடைவார். வக்ர நிவர்த்தி என்பது 4/11/2024 ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:12 வக்ர நிவர்த்தி பெறுவார். இது சுத்த வாக்கிய கணிதத்தால் கணித்து சொல்லப்பட்ட பலன்களாக இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் என்பது கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவானுக்கு 5ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வக்ரம் பெறுவார். கும்ப ராசி 1 என்று கணக்கெடுத்து கொண்டால் 2ஆம் ராசியாக மீனமும் 3ஆம் ராசியாக மேசமும் 4ஆம் ராசியாக ரிஷபமும் 5ஆம் ராசியாக மிதுனமும் வரும். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்ரம் பெற்று துலாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். இந்த வக்ரம் என்று சொல்லக்கூடிய பின்னோக்கி நகருதல், ஒரு கிரகம் இயல்பான பாதையிலிருந்து பின்னோக்கி செல்வதால் அந்த கிரகமாகப்பட்டது சுப கிரகமாக இருந்தால் பாவ பலன்களை தரும், அசுப கிரகங்களாக இருந்தால் சுப பலன்களை தரும். இது அசுப கிரகம் என்று சொல்வதால் உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவது யோகசாலிகளாக மாற்றக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும். சனி பகவான் வக்ரம் பெற்றால் சில ராசிகளுக்கு நற்பலன்களும் சில ராசிகளுக்கு அதிகப்படியான துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுத்து விடுவார் என்பது உண்மை. 150 நாட்கள் தானே, அதுக்குள்ளே போய் என்ன ஆயிடு போகுது அப்படி என்று நினைக்காமல் சிறிதளவு லாபங்களும் சிறிதளவு நற்பலன்களும் கிடைத்தாலும் அது நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது, கேது பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது, ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது, இந்த நேரத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுவது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களாக இருக்கும். செய்யும் தொழிலில் வளர்ச்சி என்பது அதிகமாக இருந்து அதன் மூலியமாக உங்களுக்கு திடீர் தனலாபங்கள் கிடைப்பது, வியாபாரத்தில் வெற்றிகளை பெறுவது, கொடுக்கல் வாங்கலில் இதனால் வரையில் தடைகளும் தாமதங்களும் இருந்திருந்தால் தடையற்ற நற்பலன்களை பெறக்கூடும் இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசி என்பதே பொறுமையும் நிதானமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ராசி. யாரிடமாவது பிரச்சனைகள் என்று சொல்லாமல் தன் மனதுக்குள்ளே வைத்து கொண்டு அனைத்து வகையான நற்பலன்களாக இருந்தாலும் கெடு பலன்களாக இருந்தாலும் பெருசாக அதை பற்றி பேசி கஷ்டப்பட மாட்டாங்க. கஷ்டமே இருந்தாலும் பார்த்துக்கலாம் போன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசிக்காரர்களுக்கு. நற்பலன்கள் என்பது அளவுக்கு அதிகமாகவே சனி பகவான் வக்ரம் பெற்றால் கொடுத்து விடுவார். இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றால் 3ஆம் இடத்தின் தன்மையை உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடும். இத்தனை நாளாக அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து கொண்டு கெடு பலன்களும் கஷ்ட பலன்களும் வீணான அலைச்சலும் உடலில் சில பிரச்சனைகளும் கொடுத்து வந்த சனி பகவான் இனிமேல் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். அர்த்தாஷ்டம சனி என்றாலே அஷ்டம சனியில் பாதி. சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் சரி, ஏழரை சனியாக வந்தாலும் சரி, கண்டக சனி, அஷ்டம சனி, சனி பகவான் கெடுதல் செய்கின்ற இடங்களாக இந்த 4 இடங்களை மட்டுமல்ல
இன்னும் பல வகையான ரகசியங்களும் சனி பகவான் தருகின்றார் என்பதை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சனி பகவான் எந்த இடங்களில் அமர்ந்தாலும் நற்பலன்களை செய்ய மாட்டார். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று வருவதால் விருச்சக ராசியில் பகை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் பகையாக இருக்கும் சனி பகவானுக்கு. அப்படி பகையாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவதால் சுபத்தன்மை வாய்ந்து நற்பலன்களை தந்து விடுவார். திடீர் பணக்காரர்களை உருவாக்குவதும் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் அமருவது, வக்ரம் பெற்று குரு பகவான் அமருவது, வக்ரம் பெற்று செவ்வாய் சுக்கிரன் இந்த கிரகங்கள் ஒரு ராசிக்கு பகையாகவோ அல்லது நீசம் பெற்றோ அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் அவர்கள் வக்ரம் பெறும்போது அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுத்து விடுவார்கள். இந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தடையில்லாத நற்பலன்களும் அதிகப்படியான சுப பலன்களும் தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வக்ரம் என்பது இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.